ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கு காலையில் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ஆண்டாளுக்கு கொடியேற்றம் நடந்தது. மாலை 16 கால் சப்பரம் அருமையாக இருக்கும் பார்க்க. நாளைக்கு தான் ஆரம்பம். வருகின்ற திங்கட்கிழமை கருட சேவை நடக்கின்றது. முடிந்த பக்தர்கள் அனைவரும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வாங்க. அங்கே பஜனைகள் தான், சேவகாலம் தான், மேடைகளில் கச்சேரி தான், சொற்பொழிவு தான், பரதநாட்டியம், பல நிகழ்ச்சிகள் நடக்கும். நேரம் வீதி விழா பெரும்பாலும் தாயாரும் வரும்போது ரொம்ப கண் கொண்டு காட்சியாக இருக்கும். பார்க்கறதுக்கு 1000 கண் வேணும். அந்த மாதிரி பஜனைகள் தெரு முழுசும் பஜனை நடக்கும். வில்லிபுத்தூர் நகரிலே ஆடி போற நாளிலே பக்தர்களின் கூட்டமே பரவசமும் கூட்டுதே. அந்த நாளிலே அங்கு பஜனை கீதமே. பாடி பார்ப்போமா இல்லை ஆடி பார்ப்போமா, பாடி பார்ப்போமா இல்லை ஆடி பார்ப்போமா அப்படின்னு ஆடுவோம். எல்லோரும் நாளைக்கு வாங்க பஜனைக்கு. எல்லாம் நல்லா கும்மி அடிக்கலாம், கோலாட்டம் அடிக்கலாம். ரொம்ப பரவசமாக இருக்கும். அனைவரும் வாங்க, எல்லாரும் அனுபவிப்போம். இப்பொழுது கடைசி பாசுரமாக 30வது பாசுரம். அதுவும் இன்றைக்கு கொடியேற்றத்துக்கு அன்னைக்கு இந்த வரும் அப்படின்ட்டு நான் நினைக்கல. இந்த மாதிரி வரும்னு நான் தெரிஞ்சு செய்யலை. நீங்கள் இப்போ ஆண்டாள் அனுகிரகத்தோட இன்றைக்கி 30வது பாசுரம் இந்த கொடியேற்றத்துக்கு அன்னைக்கு இந்த முடிவடைகிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ஆண்டாள் தாயோட அனுகிரகம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது நீங்கள் கேட்குறீங்கள, உங்களுக்கும் கொடுப்பேன், எனக்கும் கொடுப்பீங்க. அந்த ஆண்டாள் தாயார் கொடுப்பேன்னு சொல்லலாம். இப்போ 30வது பாசுரமாக பார்ப்போமா. வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேலையார் சென்றிருந்தி அங்க பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை பைங்கமல தந்தரியற் பட்டபிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே. இங்கு பரிசுரைப்பார் 2 மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று என்பொருவர் என்பாவாய். இன்றைக்கூட இந்த 30வது பாசனம் முடிவடைகிறது. நாளைக்கு உங்கள் எல்லோருக்கும் மங்களாசாசனமாக பாகவதர்களின் மங்களாசாசனம் உங்கள் அனைவருக்கும் அடியனுக்கும் கிடைக்க பெற்று ஆனந்தமாய் இந்த பாசங்களை கேட்டதுக்கும் பார்ப்பதற்கும் கற்றுக்கிட்டதுக்கும் அனைவருக்கும் மிக நன்றி. அந்த ஆண்டாள் தாயார் கருணையோடு அனைவருக்கும் நன்றி சொல்லி மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம்.